வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கற்பு நெறி என்ற தலைப்பில் சிந்திப்போலாம். 6 தீய குணங்களில் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம். இதை தமிழ்படுத்தும் போது பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற 6 தீய குணங்கள் மனிதனிடம் இருக்கும். அதில் இந்த முறையற்ற பால் கவர்ச்சி ஒரு ஒவ்வாத உணர்வு என்ற அடிப்படையில் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி தன்னுடைய மனவளக்கலையில் இணைந்த உடனே கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி 14 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் காயகல்ப பயிற்சி என்ற ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. இது வித்து திரவத்தை, ஆண்களுக்கு விந்து என்றும் பெண்களுக்கு நாதம் என்றும் சொல்லப்படுகின்ற அந்த வித்து திரவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த பயிற்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வித்துவை அந்த பால் உணர்வு சுரப்பிலேயே தங்க வைத்து விட்டோம் என்றால் ஒவ்வாத சில உணர்வுகளுக்கு மனிதன் அடிமையாகி விடுவான். அதுதான் முறையற்ற பால் கவர்ச்சியாக உருவெடுக்கும். அதனால் மனவளக்கலையில் சேர்ந்தவுடனே கொடுக்கப்படுகிற ஒரு பயிற்சி காயகல்ப பயிற்சி. அந்த பயிற்சியின் மூலமாக வித்து சக்தியை திடப்படுத்திவிட்டால், குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி நல்லபடியாக இருந்ததுன்னா அதில் உற்பத்தி ஆகிற உயிர் சக்தி தரமாக இருக்கும். உயிர் சக்தி தரமாக இருந்தால் அதிலிருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய சீவகாந்த சக்தி உடல் செல்களுக்குள் பாய்ந்த உடல் இயக்கத்தையும் மூளை செல்களுக்குள் பாய்ந்த மன இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. இந்த பயிற்சியின் மூலமாக கற்பு நெறி என்பது பொதுவானது. ஆண்களுக்கென்றோ பெண்களுக்கென்றோ தனியாக உருவாக்கப்பட்டது அல்ல. ஆண் பெண் இருபாலரும் கற்பு நெறியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியை அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து ஒரு திரை இசை தத்துவ பாடலாக கண்ணியர்க்கும் காளையர்க்கும் கட்டுப்பாட்டை விதைத்து கற்பு நெறி தவறாத காதல் பயிர் வளர்த்து அன்னை தந்தை ஆனவர்க்கு தம் பொறுப்பை விதைத்து பின்னே வரும் சந்ததியை பேணும் முறை வளர்த்து இருப்பவர்கள் இதயத்திலே இரக்கமதை விதைக்கணும், இல்லாதார் வாழ்க்கையிலே இன்பப்பயிர் வளர்க்கணும். நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்விதனை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும் என்ற ஒரு அற்புதமான பாடல் உடுமலை நாராயண கவி என்ற ஆசிரியர் எழுதியது. இந்த தலைப்புக்கு ஏற்ற பாடல் என்று சொல்லி இன்று பிறந்தநாள், திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாத்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வரணம் என்று விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல் நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல் நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன்.
உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல் நலம், உயிர் வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறைவுணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.